நம்ம சேனல் வீடியோஸோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்க போது. நான் ட்ரேடிங்ல பண்ற ப்ராஃபிட் எல்லாமே வந்து ஷோ பண்றது இல்லாம, நீங்க வந்து எப்படி ட்ரேட் பண்ணி சம்பாரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் வந்து டீட்டெயிலா வந்து இனிமே வரப்போற வீடியோஸ்ல வந்து போட போறோம். ட்ரேடிங்கிற ஒரு ஃபீல்டுல ஒரு பெரிய பிசினஸ் பொட்டன்ஷியல் இருக்கு. இன்னைக்கு வந்து அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சஜஷன்ல காட்டும். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல நேத்து போட்ட வீடியோக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நீங்க போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. வீடியோ வந்து நல்லா பண்றீங்க. கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. உண்மையிலேயே அந்த கமெண்ட்ட பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காலையில இருந்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி, அத எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு கமெண்ட்ட பார்க்கும்போது, ஸோ நம்ம போடுற இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து மத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா போய் சேருது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. ஸோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள மாரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது சர்க்கிள் ட்ரேட் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ப்ராஃபிட் வந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சர்க்கிள் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மாயாஜால வித்தையோ, இல்ல அது வந்து ஒரு ப்ராஃபிட் கொட்டக்கூடிய ஒரு அதிசயமான ஸ்ட்ராட்டஜியோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சர்க்கிள் ட்ரேட் அப்படிங்கிறது ராயல் கியூ பாட்ல இருக்கக்கூடிய ஒரு அடிஷனலான ஃபியூச்சர். அதாவது ஜாபுக்கு போறவங்களும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்க ஒரு ஃபியூச்சர் அது வந்து. நீங்க சர்க்கிள் ட்ரேட்ல வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ட்ரேட வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கும். பாட்டே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கும். நீங்க சோலோ ட்ரேட்ல வந்து ட்ரேட் போட்டீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேட் முடிஞ்ச அப்புறம் நீங்க வந்து மேனுவலா அடுத்த ட்ரேட வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதுதான் வந்து 2 சர்க்கிளுக்கும் சோலோக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். மத்தபடி சர்க்கிள்ல போனா வந்து ப்ராஃபிட் நெறைய வரும். சோலோல போனா ப்ராஃபிட் நெறைய கம்மியா வரும் அப்டின்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 2மே வந்து சேம் தான். இப்ப சர்க்கிள்ல வந்து 18 மார்ஜின் கால் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, அதே மாரி சோலோலயும் 18 மார்ஜின் கால் வந்து யூஸ் பண்ணலாம். என்ன? ஒண்ணும் இல்ல. தொழிலை பத்தி தெரியாதவன் தொழிலுக்குள்ள நுழையக்கூடாது. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்டின்னா, ஒரு கடை வந்து வாடகைக்கு எடுக்கணும். அந்த கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். சப்போஸ் அந்த பிசினஸ வந்து நம்ம குளோஸ் பண்ணணும் அப்டின்னாலும், நம்ம வாங்குன பொருள் எல்லாமே வந்து நம்ம மறுபடியும் ரீசேல் பண்ணும்போது, அது எல்லாமே வந்து பாதி ரேட்ட விட கம்மியான ரேட்டுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ட வந்து ஒரு பிசினஸா எடுக்கிறோம் அப்டின்னா, அந்த மாதிரியான எந்த ஒரு பொருட்செலவுமே நமக்கு வந்து கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும், நம்மகிட்ட ஒரு ஃபோனும், ஒரு ஒரு கம்ப்யூட்டரும் இருந்தா போதும். நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாம நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ட்ரேடிங்க நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவா இருக்கு. இந்த சேனலோட மோட்டிவுமே வந்து அதுதான். ஸோ நம்ம இத எவ்வளோ தூரம் கொண்டு போய் மத்தவங்களுக்கு வந்து சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இனிமே இந்த சேனல்ல வந்து பண்ண போறோம். ஸோ நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த ட்ரேடிங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து ப்ராஃபிட்டபிளா மாத்தப் போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எவ்வளோ பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. அது என்ன அப்படின்னா, என்எஸ்சி ரிப்போர்ட் படி நம்ம இந்தியாவுல இருக்க டோட்டல் பாப்புலேஷன்ல வெறும் வந்து 5% மட்டும் தான் வந்து டீமேட் அக்கவுண்ட் வந்து வச்சிருக்காங்க. மீதி இருக்கிற 95% மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நம்ம அந்த 5%ல ஒருத்தரா நாம இருக்கிறோம் அப்படிங்கும்போது, இப்ப வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இன்சூரன்ஸ்ல இருந்து பேமெண்ட் வாங்கி நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குடுப்போம். இதுதான் எங்களோட வேலை. ஸோ சின்ன ஒரு நடுவுல இருக்க ஒரு மீடியேட்டர் மாரியான ஒரு ஜாப் தான் இது. கிட்டத்தட்ட சொல்லப்போனா எல்லா ஐடி ஜாபுமே வந்து இந்த மாரி ஒரு 2 பேத்துக்கு நடுவுல இருக்க ஒரு மீடியம் தான் வந்து இந்த ஐடி சர்வீஸ் எல்லாமே. இப்ப நான் பார்த்த வேலையும் வந்து அந்த மாரியான ஒரு வேலை தான். இப்போ சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுக்கு நடுவுல பேமெண்ட் வாங்கி குடுக்குறதுக்கு நாங்க. இந்த மாரி ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. என்டையர் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட 100, 150 கம்பெனி இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 100 கம்பெனிக்குள்ள இருக்கும். இந்த மாரி மத்த ஹைதராபாத்து, பெங்களூரு இந்த மாரி இந்தியா ஃபுல்லா எல்லா மெயின் சிட்டீஸ்லயுமே இந்த மாரி சர்வீஸ் வந்து ஃபாரின்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னு
நான் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுற வரையும் எனக்கு வந்து தெரியவும் தெரியாது. யாரும் வந்து சொன்னதும் கிடையாது. 2, 3 டிகிரி வந்து முடிச்சுட்டு உள்ளூர்லயே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன்க்காக பேங்க்ல பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் எம்ப்ளாயீஸா, அதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டு செக்ஷன்ல, லோன் செக்ஷன்ல, அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வெறும் ரூ. 10,000 சம்பளத்துக்கு டீச்சர் ஜாபுக்கு இந்த மாரி ஒரு 10,000, 15,000 மேக்ஸிமம் அத விட்டு போனீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப வருஷமா வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு 20,000 சேலரிக்கு வந்து ஒரு 2 டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்ச பசங்களுமே வந்து ஒரு 20,000 மாச சம்பளத்துக்கு வந்து போய்க்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கிட்ட நான் வந்து என்னோட ஃபீல்டுல வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்மளே ஓனா வந்து ஒரு யுஎஸ் கிளையண்ட் வந்து ஒண்ணு புடிச்சு, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணலாம். நம்ம ஊர்ல இந்த மாரி படிச்ச பசங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சேலரியும் வந்து கம்மியா இங்க குடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு யுஎஸ்ல இருந்து வரனால நமக்கு வந்து டாலர்ல வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு சேலரியும் வந்து நல்ல சேலரி குடுக்கலாம். அப்படின்னு வந்து யோசிச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓனாவே எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. அப்புறமா கடைசியா பார்த்தீங்கன்னா, நானே வந்து அந்த ஜாப்ல இருந்து வெளில வர மாரி ஆயிடுச்சு. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் அத வந்து விட்டுருவோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. அப்படிங்கும்போது இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட வந்து நம்ம ஏன் வந்து ஒரு பிசினஸா வந்து எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. நான் சொன்ன இந்த இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ட விட இது வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. இது வேர்ல்டு வைடாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட பொட்டன்ஷியல் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த ட்ரேடிங். நான் ட்ரேடிங்ன்னு பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ட மட்டும் சொல்லல. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாத்தையுமே தான் சொல்றேன். ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாம இருக்கிற ஒருத்தர ஒரு 2 வீக்ஸ்ல வந்து நம்மளால வந்து அவருக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்து, அவர வந்து கம்ப்ளீட்டா வந்து சூப்பரா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள. ஸோ இத பண்ணணும் அப்டின்னா, அவரோட லைஃப்லயே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸா இருக்கும். அவருக்கு வந்து யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணாம ஒர்க் பண்ண முடியும். அவரால வந்து சம்பாரிக்க முடியும். ஸோ அவரோட அமௌண்ட்ட யாருக்கும் குடுக்காம அவரே வச்சு சம்பாரிக்க முடியும். 5% இருக்கிற மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே இந்தியாவோட அ நிஃப்டி இந்தியாவோட எக்கானமி பார்த்தீங்கன்னா, 5 ட்ரில்லியன் கிட்ட வந்திருக்கு. அப்போ இன்னும் வந்து ஒரு 50% ஆஃப் தி மக்கள் வந்து ட்ரேடிங்க்குள்ள வந்தாங்க அப்டின்னா, அதோட குரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படிங்கும்போது இப்ப நம்மலாம் வந்து எவ்வளோ எர்லியராவே வந்து நம்ம அந்த ட்ரேடிங்குள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே உண்மையா சந்தோஷமா இருக்கு. நாம ஒரு சூப்பரான ஃபீல்ட வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங்ன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது வந்து எப்படி பண்ணணும்? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? அ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணணுமா? கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணணுமா? மேனுவலா பண்ணணுமா? இல்ல பாட் வச்சு பண்ணணுமா? எதுவுமே தெரியாது. ட்ரேடிங்னா எனக்கு சுத்தமா நாலேட்ஜே இல்ல. இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு நியூஸ வந்து நான் இப்ப சொல்லப் போறேன். அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம சேனல் மூலமா அ இனிமே வரப்போற அடுத்த சண்டேல இருந்து ரெகுலரா எல்லா சண்டேவும் நைட் வந்து 9 மணிக்கு ட்ரேடிங் ஃப்ரீ வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வந்து என்னென்ன வந்து நம்ம கத்துக் குடுக்க போறோம் அப்படின்னா, அ ஸ்டாக் மார்க்கெட் பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட் அவேர்னஸ் வந்து ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க வந்து எப்படி வந்து ட்ரேடிங்க்கு வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலா வந்து சொல்லி தர போறோம். அதே மாரி ஃபண்டமெண்டலாவும் ஒரு ஸ்டாக்க வந்து எப்படி வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து சொல்லி தர போறோம். அதுக்கப்புறம் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட், பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லி தர போறோம். மணி மேனேஜ்மென்ட் எப்படி வந்து எந்த மாரி மார்க்கெட் சிச்சுவேஷன்ல எவ்வளோ கேப்பிட்டல் வந்து நம்ம அலோகேட் பண்ணி ட்ரேடிங்க வந்து லாஸ் இல்லாம ஸ்விங் ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணி நம்ம லாங் டெர்முக்கு ப்ராஃபிட்டலா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் வந்து சொல்லப் போறோம். ஸோ மறக்காம எல்லா சண்டேவும் 9 மணிக்கு நம்ம சேனலோட லைவ் ப்ரோகிராமுக்கு நீங்க வந்துருங்க. இது கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீயான ஒரு வெபினார். இந்த வெபினாருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் கம்யூனிட்டில ஒரு போலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த வெபினார் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் போயிட்டு அந்த வெபினார்ல வந்து வோட் போடுங்க. எத்தனை பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வந்து போலிங்க வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காம எல்லாரும் போய் அந்த போல்ல வந்து வோட் பண்ணுங்க. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் வந்து குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அந்த போலிங்ல நீங்க வந்து வோட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் எவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வரும். ட்ரேடிங் அப்படிங்கிற பிசினஸ் வந்து நான் மட்டுமே பண்ணி, நான் மட்டுமே சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம, நான் வந்து மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுத்து, அவங்களையும் வந்து சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு எய்ம வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு பெருசா டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் நானும் வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும்.
ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னையோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். டான் ஃபார்ம் ஆயிட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும் மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும்.